Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa wajadaka 'ailan fa'aghna. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam, Khadijata uhibbuha ruziqtu hubbaha aw kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூட இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் 10 நோன்புகளையும் 11 தராவீஹ்களை முடித்துவிட்டு இந்த 11வது நோன்பிலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை, இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வது அது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பாக்கியமான செயல் என்பதை நாமெல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தலைப்பில் சிறிது விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ரமலானுடைய 10 அதாவது 10 அன்னைக்கு தான் அவங்களுடைய மரணம் ஏற்பட்டது, அவங்களுடைய வஃபாத் ஏற்பட்டது என்பதாக நமக்கு வரலாறு கூறும். அன்பு தாய்மார்களே, இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றிய சில விஷயங்களை இன்றைக்கி நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். யார் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவிலேயே வைத்து ஒரு பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பமே ஒரு செல்வம் மிகுந்த குடும்பம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க. நிச்சயமாக அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வியாபாரியாகவும் இருந்தாங்க. அவங்களுடைய அதாவது ஆரம்ப காலத்து கணவர்கள் கண்டிப்பாக அவர்கள் விட்டு சென்ற அதாவது வியாபார சொத்துக்கள், வியாபார அணுகுமுறைகள், அதை தொடர்ந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்து வந்தாங்க, அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபாரம் மக்காவிலே வைத்து மிகப்பெரியதாக இருந்துச்சு. மக்காவில் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார். ஆனாலும் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய பெண் அவ்வளோ பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கண்டிப்பாக அவங்க எந்த ரூபத்திலும் நல்ல தன்மைகளை இழக்கலை, நல்ல விஷயங்களை அவங்க இழக்கலை. வியாபாரியாகவும் இருந்தாங்க, நல்ல தன்மைகளோடையும் இருந்தாங்க, நல்ல விஷயங்களை விரும்புவாங்க, நல்ல பெண்களோடு சேருவாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லப்படும். அவங்க இயற்கையாகவே அவங்களோட சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், பேசுகிற பேச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அவங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும், அவங்களுடைய அணுகுமுறைகள் பழகுவதற்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இலகலான தன்மையுடையவங்க. அவங்க முகத்தில் கோபத்தை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிப், அபூ தாலிப்ட்ட அவங்க வளரும்போது அபூ தாலிப் அவங்க ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு 23 முடிஞ்சு 24 வயசு இருக்கும். அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே என்று கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு வயசாயிருச்சு,
நான் வியாபாரம் செய்ய முடியாது, நிச்சயமாக வியாபாரத்தில் ஈடுபட முடியாது, என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறது, நம்மளுடைய குடும்பத்தை கவனிக்கிறது எனக்கு சிரமமாக இருக்குது. எனவே முகமதே, நிச்சயமாக நீங்கள் உங்களை ஒரு அம்மாட்ட சேர்த்து விடுறேன், ஒரு அம்மாவுடைய வியாபாரத்தில் சேர்த்து விடுறேன். அங்கே போயிட்டு நீங்கள் வேலை பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அவங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் வேலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கூலி கிடைக்கும், அந்த கூலியை கொண்டுட்டு வாங்க, நம்ம குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு சச்சா அபூ தாலிப் அவங்க சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கலை. சரிங்க சச்சா, உங்களுக்கு உடம்பு பலகீனமாயிடுச்சு, உங்களுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமாயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வியாபார குழுவில் என்ன சேர்த்து விடுங்க, நான் கண்டிப்பாக நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்வேன், அந்த வியாபாரத்தில் ரொம்ப நம்பிக்கையாக நடந்து கொள்வேன், எந்த யாருக்கும் நான் மோசடி செய்ய மாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே 23 வயசு நிரம்பிய 24 வயசு இருக்கும். அப்போ 23 வயசு நிரம்பி 24 வயசு இருக்கும்போது அபூ தாலிப் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த ஹதீஜா அம்மாவுடைய வியாபாரத்தில் சேர்த்து விடுறாங்க. ஏன்னு சொன்னால் குடும்பத்தில் சிரமம், குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தின் சிரமத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, குடும்பத்தின் வறுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாலிபராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்போ அவங்க நபியாக இல்லை, நபிப்பட்ட எப்பமா கிடச்சிச்சு, ஆமாம் நபிப்பட்ட எப்பமா கிடச்சிச்சு 40 வயசில். இப்போ இவங்களுக்கு வயசு 23 24 வயசு இருக்கும். இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போயிட்டு வேலைக்கு சேருகிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வேலைக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கூட மைஸ்ராங்கிற அந்த அடிமையும் போகிறாங்க. மைஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த வியாபார குழுவில் கட்டுப்பட்ட ஒரு அடிமையும் கூட போகிறாங்க. இப்போ இந்த மைஸ்ரா அவங்க சொல்லுவாங்க, நான் முகமது என்ற வாலிபரோட வியாபாரத்துக்கு போனேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்டிப்பாக பலவிதமான அதிசயங்களை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லுவாங்க. அது வரலாறு. கண்டிப்பாக அந்த வியாபாரத்துக்கு போயிட்டு திரும்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வரும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த மைஸ்ராவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன மைஸ்ரா, அந்த முகமது என்ற புதிய வாலிபர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய வியாபாரத்தன்மை எப்படி இருந்துச்சு, வியாபார திறமை எப்படி இருந்துச்சு? இப்போ மைசூர் அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்தை சொன்னாங்க, இதுவரைக்கும் இது போன்ற வியாபாரம் நம்ம வியாபாரத்தில் நடக்கவே இல்லை, அவ்வளோ பெரிய லாபங்கள், அவ்வளோ பெரிய லாபம். இந்த முகமது என்ற வாலிபர் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய லாபங்களை அடைந்தார். எல்லோரும் இவர்கிட்ட வந்து தான் குமிஞ்சாங்க. இவருடைய வியாபார திறமை, இவருடைய வியாபார வார்த்தை, இவருடைய வியாபார நுணுக்கம் அது எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருந்தது. நானே ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன் என்று சொன்னபோது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தன்மையை கவனிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய எல்லா விதமான அசைவுகள் அதையெல்லாம் கவனிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு ஆரம்பம். அந்த நேரத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. தன்னுடைய தோழியின் மூலமாக ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. என்ன விருப்பம் சொன்னால், முகம்மது என்ற வாலிபரை நான் திருமணம் முடித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பே அவங்களுக்கு 2 கணவன்மார்கள், அதாவது ஒருத்தர் கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள் வாழ்ந்து இறந்து போய்விட்டார், இன்னொரு கணவர் கண்டிப்பாக அவரும் இறந்து போய்விட்டார் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது விவாகரத்து வாங்கி கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஆனாலும் அவரும் வஃபாத்தாகிவிட்டார் என்பதாக சொல்லுவாங்க. ஆக 2 கணவனுக்கு பின்னாடி அவங்க கல்யாணமே முடிச்சுக்கிறல, திருமணமே வேணாம் என்று இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கண்டிப்பாக முகமது என்ற இந்த வாலிபரை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கணும் என்று சொன்ன நல்ல குணம், நல்ல நடத்தை, நல்ல பேச்சு, நல்ல திறமை, எல்லா விதத்திலும் தூய்மையான தன்மை, சுத்தமான தன்மை எல்லாம் இந்த வாலிபர்கிட்ட இருக்கு. இந்த வாலிபர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கண்டிப்பாக இந்த வாலிபரை நான் திருமணம் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்பதாக தன் குடும்பத்தில் தெரிவித்த போது குடும்பத்தில் உள்ளவங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யார் அந்த முகமது என்ற வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது என்ற வாலிபர் அனாதையாச்சே, அவருக்கு அத்தா இல்லை, அல்லாஹ் அக்பர், அவருக்கு தந்தை இல்லை, அவருக்கு அம்மா இல்லை, அவருக்கு பாட்டனார் இல்லை, எந்த நாதியும் இல்லாத ஒரு அனாதை. கண்டிப்பாக இந்த அனாதையை போயா நீ திருமணம் முடிக்க போகிறாய் என்பதாக குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
ஹதீஜா அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவர் சொந்தத்தில் வேண்டுமானால் அனாதையாக இருக்கலாம், யாரும் கண்டு காணாத அனாதையாக இருக்கலாம், ஆனால் அவர் குணத்தால் மிகப்பெரிய பணக்காரர், செயலால் மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய செயல் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய குணம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய நடத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அவரைத்தான் நான் திருமணம் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அவரிடம் சம்மதம் கேளுங்கள் என்பதாக சொன்னபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சச்சா இருக்கிறாங்க அபூ தாலிப், அவங்கள்ட்ட போய் கேட்டுக்க. சச்சா அபூ தாலிப் இருக்கிறாங்க. திருமணம் சொன்னால் அந்த திருமணத்தில் பொண்ணாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு யார் பொறுப்புதாரியோ வழி என்பதாக சொல்லுவாங்க நம்ம ஷரியத்தில், அந்த பொறுப்புதார்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். இந்த மாதிரி உங்கள் பிள்ளையை நான் திருமணம் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லது என் பிள்ளைக்கு திருமணம் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அந்த பொறுப்புதார்கிட்ட போய் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் மல்லப்ப அதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மேலே பெரியவர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, என்னோட சச்சாதான் என்னை வளர்க்குறாங்க, என்னை பொறுப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்கன்னு சொன்னபோது அபூ தாலிப் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை, மகிழ்ச்சி தாங்க முடியலை. அபூ தாலிப் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன முஹம்மதே, அன்பு மகனே, உன்னுடைய மனசு என்ன? இந்த மாதிரி ஹதீஜா அம்மா உங்களை திருமணம் முடிச்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, உங்களுடைய மனசு என்ன அப்படிங்கும்போது நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கலை. ஏன்னு சொன்னால் அந்த இடப்பட்ட நாட்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய நடத்தை என்ன, முதலாளி அம்மாவாச்சில் முதலாளி அம்மாவுடைய தன்மை என்ன என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். இப்போ இந்த மாதிரி மாப்பிள்ளை அதாவது மனமுடித்து கொள்ள ஹதீஜா அம்மா ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே சொன்னாங்க, சச்சா உங்களுடைய திருப்தி என்னவோ அதுதான், நீங்கள் சரின்னு சொன்னால் நான் செய்கிறேன், வேணான்னு சொன்னால் நான் விட்டுறேன், நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மனசுலேயும் திருப்தி தான் என்பதாக சொன்னபோது அபூ தாலிப் அவங்க சரி என்பதாக ஏற்று அவங்களுடைய திருமணம் நடக்குகிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு நம்ம 25, ஹதீஜா அம்மா அவங்களுக்கு 40, 15 வருஷம் வித்தியாசம். 15 வருஷம் மூத்தவங்க தான் ஹதீஜா அம்மா, 15 வருஷம் மூத்தவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட மூத்தவங்க தான் ஹதீஜா அம்மா. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியாக ஆகிறாங்க. அன்பு தாய்மார்களே, இப்படி இந்த இடப்பட்ட அதாவது 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த 15 வருஷம் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரியாக, நல்ல கணவராக, மனைவிக்கு நல்ல கணவராக, அதே போன்று இந்த கணவருக்கு நல்ல மனைவியாக, இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்து ரொம்ப பாசம் வைத்து வாழுகிறாங்க. அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஹதீஜா அஃலலு நிசாஇ குரைஷி வ மக்கா, மக்காவிலேயே குரைஷுகுல குடும்பத்தில் ரொம்ப சிறந்தவங்க. ஃபி ஹல்கிஹா வ ஃபி ஹுல்கிஹா, ஃபி ஹல்கிஹா அவர்களுடைய உடல் உருவமும் சரி, வ ஃபி ஹுல்கிஹா அவங்களுடைய உள்ளமும் சரி, மக்கா பெண்களிலேயே தனிப்பட்ட ஒரு குணம், தனிப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட அழகுக்கு சொந்தக்காரவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மக்காவில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, யாரையும் சரியான ஏற்றுக்கரல ஹதீஜா அம்மா. அன்பு தாய்மார்களே, அப்போ உருவத்தாலும் நிச்சயமாக அழகாலும் ரொம்ப சிறந்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா பின்த் ஹுவைலித் சாபிகத்து நிசாஇல் ஆலமீன் இலல் ஈமானி பில்லாஹ் வ பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா ரலியல்லாஹுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவங்க எல்லா விஷயத்திலையும் எல்லா நல்ல தன்மைகளையும் அவங்க முன்னாடி நிற்பாங்க, ஈமான்லையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். நிச்சயமாக ஈமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயசில் நபிப்பட்டம் பெற்ற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முதல்ல இஸ்லாத்துக்கு வந்த பெண்ணும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். அன்பு தாய்மார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லப்படும். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லுவாங்க, கானத்து ஹதீஜா அவ்வள இம்ராத்தின் ஆமனத்து பில்லாஹி வ ரசூலிஹி. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதல் பெண்மணியாக இருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன முதல் பெண்மணியாக இருந்தாங்க. ரெண்டாவது தன்மை ஸத்தகத் பிமா ஜாஅ மினல்லாஹி அஸ்ஸ வஜல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மை என ஏற்றுக்குருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தன்னுடைய கணவராக இருந்தாலும் தன்னுடைய கணவர் என்ன சொன்னாலும் ஒருபோதும் அவங்களை எதிர்த்து பேசியது கிடையாது, கணவரை எதிர்த்து பேசியது கிடையாது. கணவருடைய சொல்லை முழுசாக நம்பினாங்க ஹதீஜா அம்மா.
நிச்சயமாக. அதே மாதிரி வாசரத்தின் நபிய அலா குல் அம்ரி, மூணாவது தன்மை சொல்லி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஒரு 15 விதமான ஒரு தன்மையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லுவாங்க. யாருமா? இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா 15 விதமான ஒரு தன்மை. அதில் முதலாவது தன்மை, முதல்ல ஈமான் கொண்ட பெண்மணி. ரெண்டாவது, அல்லாஹ் ரசூலை உண்மைப்படுத்திய ஒரு பெண்மணி. மூணாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒத்து போனாங்க. ஒரு மனைவின்னு சொன்னால் கணவனுக்கு நல்ல விஷயங்கள்ல, அல்லாஹுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல, நன்மையான காரியங்களில் ஒத்து போக வேண்டும். கண்டிப்பாக கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்வது, மனைவி ஒன்று சொன்னால் கணவன் ஒன்று சொல்வது, 2 பேர் கருத்து வேறுபாடாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னுதாரணமாக விளங்குனாங்க ஹதீஜா அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. நிச்சயமாக ஓடி வருவாங்க ஹதீஜா அம்மாட்ட. ஹதீஜா இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறார், அவருக்கு நம்ம ஏதாவது கொடுப்போமா அப்படின்னு கேட்கும்போது ஹதீஜா அம்மா சொல்லுவாங்க, கொடுங்களேன் என்பதாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை, கொடுப்போமா. நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சொத்திலிருந்து, அவங்களுடைய வியாபாரத்தில் சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து கேட்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ், அதாவது ஹதீஜா அம்மாட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி ஊருக்குள்ளே இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஆடை இல்லாதவங்க இருக்கிறாங்க, சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம காசு பணம் கொடுப்போமா அப்படின்னு கேட்கும்போது ஹதீஜா அம்மா சொல்லுவாங்க, கொடுங்க முகமது, கொடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது கொடுங்க என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ வாசரத்தின் நபியை மூணாவது தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நல்ல விஷயம் தானே சொல்றீங்க, நல்லதானே சொல்றீங்க, ஒன்றும் கெட்டு போன விஷயத்தை சொல்றது இல்லையே, நல்லது நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்பதாக அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் அதாவது ஏற்றுக்கொண்டு நடந்தாங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் தெரிவிப்பதில்லை. நாலாவது, ஃபர்ரஜ் அல்லாஹு பிஹா ஹுஸ்னன் நபி வஹம்மஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவலையையும் அவங்களுடைய துக்கத்தையும் கண்டிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நீக்கி வச்சு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாங்க. எப்போ 40 வயசுல நபிப்பட்டம் கிடைச்சிருச்சோ, நபிப்பட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் இவர் பொய்யர் என்பதாக சொல்லுகிறாங்க, இவர் பொய்யானவர் என்பதாக சொல்லுகிறாங்க. ஆனால் ஹதீஜா அம்மா சொன்னாங்க, இவர் உண்மையானவர், என்னுடைய கணவர் உண்மையானவர், அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது, அவருடைய எல்லா விதமான தன்மையும் உண்மையானது என்பதை உண்மை என ஏற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவலையை போக்குனாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய கவலைக்கு ஆறுதலாக இருந்தாங்க. தாய் இல்லாத கவலை, தந்தை இல்லாத கவலை, பாட்டனார் இல்லாத கவலை, குடும்பத்தில் யாருடைய ஆதரவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை வரும்போது கண்டிப்பாக ஹதீஜா அம்மா எல்லா விதத்திலும் நான் இருக்கிறேன் ஆதரவாக, நான் இருக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக, நான் இருக்கிறேன் உங்களுக்கு பக்கபலமாக என்று சொன்னவங்க தான் ஹதீஜா அம்மா. அன்பு தாய்மார்களே, இப்போ இந்த ஹதீஜா அம்மா எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொன்னால், அன்பு தாய்மார்களே, நீங்கள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு போனால் தெரியும், ஹிரா குகை எவ்வளவு உயரமானது. இன்னைக்கு அந்த ஹிரா குகைக்கு போகிறதுக்கு படி போட்டிருக்கிறாங்க. அந்த படியில் ஏறி போகலாம். இன்னைக்கு நாம் லேசாக ஏறி போயிடலாம், சிரமம்தான். ஆனால் படி போட்டதுனால படியில் கால் வச்சு போயிடலாம், அந்த குகைக்கு போகலாம். ஆனால் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40வது வயசில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய 40வது வயசில் அந்த ஹிரா குகையில் தவம் இருக்கும்போது இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கீழிருந்து அந்த மலையில் ஏறுவாங்க. எந்த படியும் இல்லை, கல்லு முள்ளு நிறைந்த இடம், அது கற்கள் நிறைந்த இடம், பாறைகள் நிறைந்த இடம். லேசாக பிறண்டுச்சுன்னு கால் பிறண்டா பள்ளத்தில் விழுகணும், கீழே விழுகணும். அவ்வளோ அபாயமான ஒரு மேடான மலை. அன்பு தாய்மார்களே, அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய குகைக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க ஹதீஜா அம்மா. ஒருபோதும் நொந்து கொண்டதில்லை. ஏன் இப்படி இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து இருக்கிறீங்க? ரமலானில் தான் தவம் இருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹிரா குகையில் ரமலான் மாதத்தில் தான் தவம் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேண்டிய தண்ணி, அவங்களுக்கு வேண்டிய உணவு, அவங்களுக்கு வேண்டிய சால்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை சுமந்து கொண்டு அந்த மலை மேலே ஏறுவாங்க. போய் ஏறி பார்த்தா தெரியும், நாங்கள் ஏறினோம், கொஞ்சம் தூரம் ஏறும்போது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 படி ஏறி இருப்போம், மூச்சு வாங்குது. அங்கங்கே நின்று போகிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்குறாங்க. அங்கங்கே உட்காந்து நின்று நாங்கள் ஏறினோம். கிட்டத்தட்ட ஏறி முடிப்பதற்கு 1.25 2 மணி நேரம் ஆச்சு.
அப்போ 2 மணி நேரம் நம்ம மேலே ஏறுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ மூச்சு வாங்கியிருக்கும், எவ்வளோ சிரமமாக இருக்கும். இத்தனைக்கு இப்போ படி போட்டிருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, அந்த நேரத்தில் படி இல்லை, கற்களை கடந்து செல்ல வேண்டும், கல் உருண்டு விழுகும். அதையெல்லாம் கடந்து அந்த மலை மேலே ஏறி கொண்டு போய் கணவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு முகம் சுளிக்க மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோட என்னங்க சாப்பிடுங்க, சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லிட்டு நான் மறுநாள் வர்றேன்ட்டு வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொண்டு போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தாங்க. கணவருங்கிற ஒரு விதம், இன்னொன்று அவங்கள்ட்ட உள்ள நல்ல தன்மை, அவங்கள்ட்ட உள்ள நல்ல பேச்சு, அவங்கள்ட்ட உள்ள நல்ல குணம், இதுவெல்லாம் ஹதீஜா அம்மாவை ரொம்ப ரொம்ப கவர்ந்துருச்சு. ஹதீஜா அம்மா உள்ளத்தால் நேசிச்சாங்க கணவரை. எந்த ரூபத்திலும் ஒரு நாள் கூட அவங்களுடைய ஹதீஜா அம்மாவுடைய மவுத் வரைக்கும் ஒரு நாள் கூட முகம் சுழிச்சு பேசியது கிடையாது, வெறுப்பாக பேசியது கிடையாது, சப்தமிட்டு பேசியது கிடையாது. அவ்வளவு அன்பு மிக்கவங்களாக, கணவன் மேலே பாசமிக்கவங்களாக இருந்தாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ சொல்லுவாங்க, நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலும் உறுதுணையாக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபிப்பட்டம் கிடைச்சிருச்சு. நபிப்பட்டம் கிடைச்ச உடனே நேர குகையிலிருந்து இறங்கி ஓடியாடுறாங்க. அன்பு தாய்மாரை கேள்விப்பட்டிருப்பீங்க, உடம்பெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த நேரத்தில் முழு ஆறுதல் சொன்னாங்க அந்த ஹதீஜா அம்மா. ஏங்க பயப்படுறீங்க? கணவரை பார்த்து சொன்னாங்க, அன்பு கணவரே ஏன் பயப்படுறீங்க? நிச்சயமாக நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க? நீங்கள் எந்த தப்பு செய்யலையே. அன்பு தாய்மார்களே, இந்த 2வது 10 என்பது பாவ மன்னிப்பு பெறக்கூடிய 10. இந்த 2வது 10 நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவம் இருந்தால்தான் கவலைகள், பாவம் இருந்தால்தான் துன்பங்கள், பாவம் இருந்தால்தான் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் இடையூறு. கண்டிப்பாக நம்மள்கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அல்லாஹ்வை நெருங்கி விடலாம், துன்பங்கள் நீங்கிவிடும். துன்பங்களே இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். எனவே இந்த 10 என்பது பாவங்களுக்கு மன்னிப்பு பெறக்கூடிய 10. நிச்சயமாக பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க? நீங்கள் ஒரு பாவமும் செய்யலை. எந்த பாவமும் செய்யாத போது இறைவன் உங்களை எப்படி தண்டிப்பான்? கண்டிப்பாக இறைவன் உங்களை தண்டிக்க மாட்டான், இறைவன் உங்களை கைவிட மாட்டான். லா துஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த விட மாட்டான், கேவலப்பட விட மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்தீங்க, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்க, ஊர் மக்களில் யார் கஷ்டப்படுறாங்களோ கஷ்டங்களை நீக்கினீங்க. சொந்த பந்தம்னு பார்க்கல, வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்கல, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பார்க்கல, எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. ஓடி ஓடி உதவி செஞ்சீங்க. ஊர் திருந்தணும் என்பதாக தவம் இருந்தீங்க ஹிரா குகையில். உங்களுக்கு ஏன் கெடுதி ஏற்பட போகிறது? உங்களுக்கு ஏன் கெடுதி ஏற்பட போகிறது? அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு பயந்துக்கிட்டு சொன்னாங்க, இல்லை ஹதீஜா, ஒரு பெரிய உருவத்தை பார்த்து என் உசுரே நின்று போகிறது மாதிரி இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லுவாங்க. நிச்சயமாக இவங்க பயந்துருக்கிறாங்க போல இருக்கு. நிச்சயமாக ஒரு அவங்களுடைய சச்சா மகன் அண்ணன் முறை வேணும். அந்த ஃபாதிரியார்ட்ட கூப்பிட்டு போய் கேட்கும்போது நிச்சயமாக அவங்க சொன்னாங்க, இவர் தான் கடைசி நபி என்பதாக. அதாவது நன்மாராயம் சொல்லும்போது ஹதீஜா அம்மா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கடைசி நபியா என்னுடைய கணவர், கடைசி நபியா நான் கணவராக அடைந்தேன், கடைசி நபியா நான் கணவராக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொல்லிட்டேன், நிச்சயமாக என் கணவரை நான் பார்த்து கொள்வேன். மீதமுள்ள நாட்களில், மீதம் எத்தனை நாட்கள் நான் இருக்க போகிறேனோ அவ்வளவு வருடங்கள் கண்டிப்பாக நான் ரொம்ப பேணுதலாக, ரொம்ப பக்குவமாக, பாதுகாப்பாக, என் கணவருக்கு பாதுகாப்பாக, என் கணவருக்கு நான் ஆறுதலாக, இஸ்லாத்துக்கு துணையாக, ஈமானுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக நான் இருப்பேன் ரப்பே என்று சொல்லி அன்று முதல் எப்ப கலிமா சொன்னாங்களோ அப்பொழுது முதல் கணவருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாங்க. அன்பு தாய்மார்களே, இருக்கிற சொத்தை பூரா அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட 40 லட்சம் ரியால், அதாவது வெள்ளிக்காசு, 40 என்பதாக சொல்லுவாங்க. நிறைய சொத்து இருந்துச்சு. 40 லட்சம்ங்கிறது கம்மி, நிறைய சொத்து சுகங்கள் இருந்துச்சு ஹதீஜா அம்மாட்ட. எல்லாத்தையும் ஈமானுக்காக, அல்லாஹ்வுக்காக நான் எடுத்துக் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி ஈமானுக்காக செலவழிச்சாங்க ஹதீஜா அம்மா. அன்பு தாய்மார்களே, அப்ப கணவருக்கு நிச்சயமாக பாதுகாவலாகவும் எல்லா விதத்திலும் மிகப்பெரிய ஒரு, அதாவது ஆறுதல் மிக்கவங்களாகவும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திகழ்ந்தாங்க என்பதை வரலாறு கூறுகிறது. நிச்சயமாக, அதாவது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, 5வது விஷயமா சொல்லி காட்டுவாங்க, கானத் ஹதீஜா காத்திபத்தன், கானத் ஹதீஜா காத்திபத்தன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பெரிய தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. ஹாசிமத்தன், உறுதிமிக்கவங்களாக இருந்தாங்க. ஷரீஃபத்தன், சிறப்பானவங்களாக இருந்தாங்க.
அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக லபீபத்தன் புத்திசாலியாக இருந்தாங்க. அப்போ அஞ்சாவது விஷயமாக சொல்லி காட்டுவாங்க, காத்திபத்தன் தனித்துவம் வாய்ந்த பெண்ணாக, ஹாசிமத்தன் மிக அறிவாளி புத்திசாலி பெண்ணாக, அதாவது உறுதிமிக்கவங்களாக, ஷரீஃபத்தன் சிறப்பு வாய்ந்தவர்களாக, லபீபா ரொம்ப புத்தி அதாவது அறிவாளி தன்மை உள்ளவங்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. ஆறாவது சொல்லுவாங்க ஜலியத்தன், அவங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கும், அவங்களுடைய நடத்தை தெளிவாக இருக்கும். ஏழாவதாக கரீமத்தன் நல்ல சங்கையான நடத்தை உள்ளவங்களாக இருந்தாங்க. எட்டாவதாக சித்திகா, அவங்க உண்மையாளவங்களாக இருந்தாங்க. சித்திகான்னு சொன்ன கணவன்கிட்டையும் சரி வாழ்க்கையிலும் சரி சித்திகத்தன் உண்மையான பெண்ணாக இருந்தாங்க. நிச்சயமாக எத்தனாவது விஷயமா 5 இல்லை, இப்போ 8 தானேம்மா. கனியத்தன் மேலும் பணக்காரவங்களாக இருந்தாங்க. லா துரீதுல் கிபிர, வசதி மிக்கவங்களாக இருந்தாலும் லா துரீதுல் கிபிர என்ன செய்ய மாட்டாங்கம்மா, பெருமையை நாட மாட்டாங்க. நிச்சயமாக 9வது. 10வதாக சொல்லுவாங்க கானத்து ஜவுஜத்தன் சாலிஹத்தன் முஹ்லிசத்தன், இஹ்லாஸ் நிறைந்த தக்குவா நிறைந்த சாலிஹாமான ஒரு நல்ல மனைவியாக இருந்தாங்க. 11வது கானத்து வதூதத்தன், அளவு கடந்த பாசம் செலுத்துவாங்க, அளவு கடந்த பாசம். 12வது கானத்து வலூதத்தன், பிள்ளைகள் அதிகமாக பெற்றெடுத்து பிள்ளைகள் மேல பாசம் செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் அதாவது ஹதீஜா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஹதீஜா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஹதீஜா ரொம்ப பாசமான ஒரு பெண், ரொம்ப குழந்தை மேல பாசமா இருப்பாங்க, குழந்தை மேலேயும் பாசமா இருப்பாங்க, குடும்பத்திலையும் பாசமான ஒரு பெண். நிச்சயமாக அடுத்த தன்மையாக எத்தனாவதுமா 12 சும்மியலஹா தாஹிரத்தன் ஃபில் ஜாஹிலியா, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடியே சுத்தமான பெண் என்பதாக சொல்லப்படும், சுத்தமான ஒரு பெண் என்பதாக சொல்லப்படும். தாஹிரான்னு அவங்களுடைய பேர், அவங்களுடைய பேர் தாஹிரான்னு மாற்றி கூப்பிடுவாங்க. ஹதீஜாவாக இருந்தாலும் அவங்கள தாஹிரா, தூய்மையான பெண்ணு, சுத்தமான பெண்ணு. அறியாமை காலத்திலேயே, அறியாமை காலம்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த மக்கத்து பெண்கள், மக்கத்து தோழிகள், பக்கத்தில் உள்ளவங்க, அந்த தெருவில் உள்ள பெண்கள் எல்லாம் ஹதீஜாவை பார்த்து சொல்லுவாங்க தாஹிரா, தாஹிரா, சுத்தமான பெண். உடையால் சுத்தமாக இருப்பாங்க, உடம்பால் சுத்தமாக இருப்பாங்க, பேச்சால் சுத்தமாக இருப்பாங்க, நடத்தையால் சுத்தமாக இருப்பாங்க, சுத்தமான பெண் என்பதாக பெயர் வாங்கினாங்க. ஜாமியத்தல் பைனல் மாலி வல் ஜமாலி வல் கமல் 13வதாக எழுதி காட்டுவாங்க. ஜாமியத்தம் பைனல் மாலி வல் ஜமாலி வல் கமல், அவங்கள்ட்ட செல்வம் இருந்துச்சு, அது மாதிரி அழகு இருந்துச்சு, பரிபூரணமான தன்மை இருந்துச்சு, பரிபூரணமான நல்ல தன்மைகள் இருந்துச்சு. இந்த மூணையும் ஒருங்கிணைந்து பெற்ற பெண்மணி தான் ஹதீஜா அம்மா. என்னென்னம்மா, பொருளாதாரம் இருந்துச்சு, நிச்சயமாக அழகுக்கு அழகு இருந்துச்சு, கமால் பரிபூரணமான குணம் இருந்துச்சு. மூணையும் சிறப்பாக பெற்ற பெண் தான். இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள் நிச்சயமாக செல்வமிக்கவங்களாக அல்லாஹ் நம் எல்லா தாய்மார்களையும் அல்லாஹ் உருவாக்குவானாக, அழகுமிக்கவங்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக, நல்ல பரிபூரணமான குணமிக்கவங்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக. இந்த மூணும் சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னா பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். செல்வம், அழகு, நல்ல குணம், பரிபூரணமான குணம், இந்த மூணும் நிறைந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஹதீஜா அம்மா. வஹிய அவ்வளவு இம்ரத்தின் ஆமனத்து பில்லாஹி வ ரசூலிஹி, முதல் பெண், அல்லாஹ் கொண்ட ஈமான் கொண்ட முதல் பெண். ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, முதல் பெண் என்ற பட்டத்தை பெற்றவங்க. அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும், அல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் மனசார ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹுக்காகவே வாழ்ந்தவங்க. அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க தான் முதல்ல ஈமான் கொண்டாங்க, அவங்க தான் முதல்ல தொழுதாங்க, அவங்க தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, அனைத்து இஸ்லாமிய கடமைகளையும் அவங்க இருக்கும்போது என்னென்ன இஸ்லாத்தில் அல்லாஹ் சொன்னானோ அனைத்தையும் முதல்ல உண்மையை நம்பினாங்க. அன்பான தாய்மார்களே, அப்ப இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை, இஸ்லாமிய விஷயங்களை, மார்க்க சட்டங்களை, ஈமானிய விஷயங்களை மனசார ஏற்று வாழ்ந்தவங்க தான் ஹதீஜா அம்மா. இது சொல்லி காட்டுவாங்க. 14வது விஷயமாக, 15வது விஷயமா சொல்லி காட்டுவாங்க கானத் பி ஹிதுமாத்தின் ஜலீலத்தின் லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஆஹிர லஹலத் மின் ஹயாத்தியா, அவங்களுடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும், கடைசி வாழ்க்கை வரைக்கும், மௌத்தாகிற நேரம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சுக்கிட்டே மௌத்தாகணும்னு விரும்பினாங்க. அந்த கணவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கணவருக்கு ஏதாவது பணிவிடை செய்யணும், கணவருக்கு ஏதாவது பணிவிடை செஞ்சுக்கிட்டே எனக்கு மரணம் வரணும் என்று ஆசைப்பட்டவங்க தான் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நம்மளுடைய தாய், உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய் என்பதாக சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மனசுல என்ன ஆசை தெரியுமா, ஆஹிர லஹலத்து மின் ஹயாத்திஹா,
அவங்களுடைய வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கறது, நானே உணவு சமைச்சு கொடுக்கணும். அவங்கள்ட்ட வசதி நிறைய இருந்துச்சு, வேலைக்காரங்க நிறைய இருந்தாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணவு பரிமாறுவதில், உணவு செஞ்சு கொடுப்பதில், தண்ணி பற்றி கொடுப்பதில் எல்லாத்துலையும் இவங்க என்ன செய்வாங்க, முதன்மையானவங்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 15 தன்மைகள் நிறைந்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பு தாய்மார்களே, அவங்களுடைய ஆசைப்படி அவங்களுக்கு கடைசி நேரம் 53 வயசில் அவங்களுக்கு வஃபாத் ஏற்பட்டுச்சு. இதே ரமலான் மாதம், நேற்று 10வது பிறை, ரமலான் மாதம் 10வது பிறையில் அவங்களுக்கு சக்கராத்து நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த சக்கராத்து நிலைமையினுடைய நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த மௌத்தா போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, மௌத்தா போக போகிறாங்க, சக்கராத்து நிலைமை ஆரம்பிக்க போகுது, அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழகான சமையல் பண்ணாங்க. சமைச்சு உணவு எடுத்துக்கிட்டு சால்னா வச்சு தண்ணி மெத்தி ஒரு தாம்பாள தட்டில் சாப்பாடு, அதாவது ரொட்டின்னு சொல்லுவாங்க, சாப்பாடு, அதுக்கு தொட்டுக்கிற சால்னா, தண்ணி, மூணை ஒரு தட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க ஹதீஜா அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 53 வயசு, நடக்க முடியல அவங்களால. இருந்தாலும் அதாவது ஊரினால் மக்காவாசியினால் தள்ளி வைக்கப்பட்ட நேரம் அந்த நேரம், மக்காவாசினால் ஒரு குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட்ட நேரம் அந்த நேரம். உடம்பு ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு, ரொம்ப நீண்ட நாள் சாப்பிடலை. நிச்சயமாக மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி, ஒப்புக்கொண்டதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கடைசியாக என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உணவு, ஒரு சாப்பாடு, அதே மாதிரி ஒரு சால்னா, ஒரு தண்ணி, இந்த மூணை ரெடி பண்ணி தட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து சொல்லும்போது இது இலாஹி அத்தத்துக்கு, நிச்சயமாக உங்கள்கிட்ட யார் சொல்லலாம், இப்போ உங்கள்கிட்ட ஹதீஜா வர்றாங்க, ஹதீஜா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஹதீஜா உங்களுடைய மனைவி ஹதீஜா உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்காக வேண்டி சமைச்சு எடுத்துக்கிட்டு ஷால்னா வச்சு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட கொண்டு வர்றாங்க யார் ரசூலல்லாஹ். அப்படி வந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி அனுப்புனான், ஃபக்ர அலைஹி ஸலாம் மின் ரப்பிஹா, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புனான் உங்கள் மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புனான். அல்லாஹ்வுடைய சலாமை எத்தி வச்சிருங்க, மின்னி நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்க என்பதாக சொல்லிட்டு வபஷரஹா, அல்லாஹ் அந்த பொண்ணுக்கு சுப செய்தி சொல்லி அனுப்புனான். பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் மின் கஸபின், வெள்ளி மாளிகையை, தங்க மாளிகையை, கண்டிப்பாக லா ஸஹீஃபத்தன் வலா நஸபின், லா ஸஹ்பத்த ஃபீஹி வலா நஸப், அந்த மாளிகையில் எந்த சொரசொரப்பு இருக்காது, எந்த விதமான மேடு பள்ளம் இருக்காது, பலன்னு சொல்லி மின்னக்கூடிய வெள்ளிகளால், பெரிய பெரிய உயர்ந்த மரகத பொருட்களினால் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாளிகை ஹதீஜா அம்மாவுக்கு உண்டு என்பதாக சொல்லி நிச்சயமாக அங்கே நன்மாராயம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹதீஜா அம்மா வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஹதீஜா அம்மாவை பார்த்து அவ்வளவு சிரிப்பு, ஹதீஜா அம்மா முகத்தில் அவ்வளவு பெரிய ஒளி பிரகாசம். புரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஜா அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். இதோ ஜிப்ரீலும் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வெள்ளி மாளிகை வச்சிருக்கிறான், ஒரு வெள்ளி மாளிகை, வெள்ளியினால் பெரும் உயர்தரமான பொருட்களினால் தயாரிக்கப்பட்ட மாளிகை உங்களுக்கு தயாராக உள்ளதாம், அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் என்று சொல்லி சந்தோஷமாகவும், ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய மௌத்தினுடைய சுப செய்தி அது. அந்த ஒரு விஷயத்தை மனசில் வைத்து என்ன செஞ்சாங்க, தடுமாறிய குரலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னபோது ஹதீஜா அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. அந்த நிமிஷத்துக்கு பின்னாடி அவங்க சக்கராத்து நிலைமை ஆரம்பிக்குது. அந்த சக்கராத்து நிலைமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை பிடிச்சி ஹதீஜா அம்மா சொல்கிறாங்க, என்னோட அன்பு கணவரே, உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சா, நான் என் வாழ்க்கையில் இந்த 53 உங்களை திருமணம் முடித்ததுலேருந்து என்னுடைய இந்த 53வது வயசு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஏதாவது குறையாக நடந்திருந்தால், உங்களுக்கு குறை செஞ்சிருந்தால், உங்கள்கிட்ட தப்பாக நடந்திருந்தால், உங்கள்கிட்ட தவறாக நடந்திருந்தால், என்னுடைய கணவரே, நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் ஏதாவது குறை செஞ்சிருந்தால் அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க. இதோ என் மகள் ஃபாத்திமா சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கிறாங்க. இந்த ஃபாத்திமாவை நீங்க கண்ணும் கருத்துமாக என் மடியில் போட்டு அவங்களை எனக்கு வளர்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. கண்டிப்பாக இந்த ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா, இவங்களை நீங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கங்க. தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், கண்டிப்பாக என்று அழுகிறாங்க.
அழுதுகிட்டு கடைசி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் குறை செஞ்சு என் ரப்பனுடைய நிச்சயமாக குறையை நான் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, யார் ரசூலல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி கலிமாவோட வஃபாத்தானாங்க என்பதாக சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு தாய்மார்களே, அவங்களுடைய வஃபாத்துடைய நாள் தான் நேற்றைய நாள். அந்த அதாவது ரமலான் மாதம் 10வது நாள். எல்லா இடங்களிலுமே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஹதீஜாவை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பெண்ணையும் திருமணம் முடிச்சுக்கறல. மௌத்துக்கு பின்னாடி ரொம்ப நீண்ட மாதங்கள் கழித்து தான் நிச்சயமாக அடுத்த மனைவியை திருமணம் முடிக்கிறாங்க. 3வது மனைவி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக சொல்லுவாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆக சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, அதாவது 9 வயசுல அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இப்படிப்பட்ட ரொம்ப சின்ன வயசு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட மற்ற மனைவிமார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா நேரத்திலையுமே யாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னால், ஹதீஜா ரொம்ப சிறந்த பெண்ணு, ஹதீஜா என்னோட மனைவி, ஹதீஜா என் மனைவி, ஹதீஜா என்னோட மனைவி, ஹதீஜா அவங்க சிறந்தவங்க, அவங்க பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும், அவங்க குணம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க மௌத்துக்கு பின்னாடியும் அவங்களுடைய நினைவிலேயே இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அதாவது ஹதீஜாமா மௌத்தாயிட்டாங்க, ஆனால் அவங்களுடைய நினைவு மாறலை. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு இருந்தாங்க, நிச்சயமாக இப்போ ஹதீஜா இப்படிப்பட்ட பெண்ணு என்பதாக சொல்லி கொண்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, அஜூஸத்துன் கபீரத்துன், 53 வயசு நிரம்பிய நிச்சயமாக கிழவியை பற்றியா ஒன்றும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு குமரி இருக்குகிறேன், நான் சின்னஞ்சிறு வயசு மனைவி உங்கள்கிட்ட இருக்கிறேன், மற்ற மனைவிமார்களும் இருக்கிறாங்க, மற்ற எந்த மனைவிமார்களும் பற்றி பேச மாட்டீங்க நிச்சயமாக. ஆனால் ஹதீஜா உங்கள் மனைவி ஹதீஜா அந்த கிழவியை பற்றி மட்டும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஹதீஜா அவங்களை பற்றி பேசும்போதெல்லாம் நான் ரோஷம் அடைந்தேன், எனக்கு ரோஷம் வந்தது. எல்லா மனைவிமார்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தானே, எல்லா மனைவிமார்கள் உள்ளத்திலும் ஏற்படக்கூடிய அந்த ரோஷம் எனக்கும் ஏற்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நிச்சயமாக அன்னைக்கு கொஞ்சம் நான் சத்தமாக பேசிட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டேன், கிழவியை பற்றியா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, யாரும் சொல்லலாம், நான் இல்லையா உங்களுக்கு என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லஹா ஆயிஷா நீ நினைக்கிறது மாதிரி இல்லை விஷயம், வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா, மா அபதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவங்களை விட ஒரு சிறந்த மனைவி எனக்கு இதுவரைக்கும் அமையவில்லை, நீங்களும் இல்லைங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் ஹதீஜாவை விட ஒரு சிறந்த ஒரு மனைவியை நான் பெறல. அஹ்மத் இது கஃபரன்னாஸ், ஜனங்கள் எல்லாம் என்னை பைத்தியக்காரன் சொன்னபோது, ஜனங்கள் எல்லாம் என்னை கெட்டவன் சொல்லும்போது, ஜனங்கள் எல்லாம் இவன் லூஸ் என்பதாக சொன்னபோது, என்னை வெறுத்து ஒதுக்கிய போது, என்னை கல்லறிந்த போது, என்னை வீரில் அடித்து விரட்டிய போது, எல்லா நிலைகளிலும் ஹதீஜா என்னை ஈமான் கொண்டாங்க. மக்கள் எல்லாம் என்னை மறுத்த போது, இவர் பொய்யர் என்று சொன்னபோது, இவர் நபி இல்லை என்று சொன்னபோது, நீங்க தான் நபி, உங்களை நான் நபி என ஏற்றுக்கொண்டேன் என்று மனசார ஈமான் கொண்டாங்க ஹதீஜா அம்மா. வசத்தகத்தினி இது கதபலி என்னாஸ், மக்கள் எல்லாம் பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்தினாங்க. வாசனத்தினி முஃபி மாலிஹா இது ஹர்ரமணி என்னாஸ், பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே பொருளாதாரம் இல்லாத ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீங்க, ஃபஅக்னா ஹதீஜாவுடைய சகவாசத்தினால், ஹதீஜாவுடைய திருமணத்தினால் அல்லாஹ் உங்களை பணக்காரராக, தேவையற்றவராக, வசதி படைத்தவராக அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்குகிறான். அந்த அடிப்படையில் தன்னுடைய பொருளாதாரம் முழுவதையும் அர்ப்பணித்து பொருளாதாரத்தினால் என்னை நிச்சயமாக கவர்ந்தாங்க. இது ஹர்ரமணி என்னாஸ், யாரும் ஒரு பைசா கொடுக்க முன் வரல, யாரும் கொஞ்சம் கூட உதவி செய்ய முன் வரல, யாரும் எந்த விதமான ஒரு காசு பணங்கள் கொடுக்க முன் வரல. அந்த நேரத்தில் ஹதீஜா தன் சொத்தை பூரா அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்க, இஸ்லாத்துக்காக கொடுத்தாங்க, ஈமானுக்காக கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட பெண்ணை நான் மறக்க முடியுமா? ஆயிஷா வரஸகனி அல்லாஹு மின்ஹா அவுலாதன், நிச்சயமாக உங்க எல்லா என்னுடைய மனைவிமார்கள் எத்தனை மனைவிமார்கள் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஒரே ஒருத்தர் மாரியத்துல் குப்தியா அவங்களை தவிர நிச்சயமாக. ஆனால் குழந்தை பாக்கியம் என்று இருந்தது என்னுடைய மனைவி ஹதீஜாவின் மூலமாகத்தான்.
சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணை நான் எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக, மனைவி கணவனை நேசித்து, கணவன் மனைவியை நேசித்து நல்ல குடும்பமாக நாம் வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கணவன்கிட்ட பல குறைகள் இருக்கலாம், கணவன்கிட்ட பல குறைகள் இருக்கலாம், பல இறையூறுகள் இருக்கலாம். ஆனாலும் கண்டிப்பாக அனைத்தையும் மறந்து மன்னித்து அந்த கணவனை மட்டும் நேசித்து நிச்சயமாக எல்லா விதத்திலும் அல்லாஹுக்கு பொருத்தமானவங்களாக ஒரு பெண் வாழ வேண்டும் என்பதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறந்த முன்மாதிரி என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னையிலிருந்து நான் விட்டுட்டேன். ஹதீஜா அம்மாவை அவங்கள பற்றி நபி ஸல்லல்லாஹு பேசும்போதெல்லாம் அப்படி காது கொடுத்து கேட்பேன். அன்னையிலிருந்து யா ரசூலல்லாஹ் ஏன் ஹதீஜாவை பற்றி பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ஃபகுல்து நஃபி நஃப்ஸி, ஏன்டே நான் சொல்லிக்கிட்டேன். லா அதுகுருஹா, நிச்சயமாக இந்த இதுக்கு பின்னாடி லா அதுகுருஹா, அவங்கள பற்றி நினைப்பதில் எந்த விதமான இடையூறும் நான் செய்ய மாட்டேன். பி சையத்தின் அபரா, ஹதீஜாவை பற்றி தீமையாக நான் நினைக்க மாட்டேன், கெட்டதாக நினைக்க மாட்டேன் என்பதாக நான் முடிவெடுத்துக் கொண்டேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்படும் கான நபி அஹப்ப அஸ்திகாயில் ஹதீஜா, ஹதீஜா அவங்களுடைய பிரியத்தினுடைய அடிப்படையில் சொல்லுவாங்க. ஹதீஜா அம்மா யாரையெல்லாம் நேசிச்சாங்களோ, யாரெல்லாம் ஹதீஜாவுடைய தோழியோ மனைவியினுடைய தோழியோ எந்த அளவுக்கு மனைவியை நேசிச்சிருக்காங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவுடைய தோழிகளுக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு போவாங்க, ஹதீஜா அம்மாவுடைய தோழிகளுடைய குடும்பத்துக்கு போவாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, என் மனைவியின் தோழியாச்சு நீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், ஏதாவது உதவி பண்ணணுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய தோழிமார்களுக்கு உதவி செய்வதை அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணியமாக நினைச்சாங்க. சொல்லுவாங்க, அர்சிலு இலா அஸ்திகாயில் ஹதீஜா, அஸ்திகாயில் ஹதீஜா, ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஏதாவது உணவு இருந்தால், ஏதாவது வீட்டில் ஆடு அறுத்தால், ஏதாவது கரிசால்னா வச்சா, ஏதாவது வீட்டில் சிறப்பான உணவு சமைச்சா சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்சிலு இலா அஸ்திகாயில் ஹதீஜா, ஹதீஜாவுடைய தோழிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த தோழிகளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்க என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நிச்சயமாக எல்லா விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நேசிச்சு வாழ்ந்தாங்க. சொல்லுவாங்க, இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, நான் அவர்களுடைய பிரியத்தை என் உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தான், அவர்களுடைய பிரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நான் மிக மிக நேசித்து வாழ்ந்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய தங்கச்சி ஹாலாங்கிற பெண்மணி என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அந்த ஹாலா பின்த் ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஜா அம்மாவுடைய தங்கச்சி சகோதரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வர்றாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா வாங்க வாங்க என்பதாக சொல்கிறாங்க. வந்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நினைப்பில் இருந்ததுனால சொன்னாங்க, ஹதீஜா வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே வந்த பின்னாடி தான் ஹாலாவா, ஹதீஜாவுடைய சகோதரியா, அல்லாஹும்ம உஹ்து ஹதீஜா, ஹதீஜாவுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க, ஹதீஜாவுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அவங்கள்ட்ட நலன் விசாரித்தாங்க என்பதாக சரித்திரம் நமக்கு சொல்லும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். கண்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இவ்வளவு நேசிச்சாங்க. அந்த நேசத்திற்கு ஒரு அளவே கிடையாது. சொல்லுவாங்க, கமுல மின ரிஜாலி கசீருன், ஆண்களில் நிறைய பேர் பரிபூர்ணத்துவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, ஆண்களில் நிறைய பேர் நபிமார்களாக இருக்கிறாங்க, நிறைய பேர் இறைநேசர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வலம் எக்குமுல் மினன் நிசா, பெண்களில் யாரும் அவ்வளவுக்கு அதிகமாக யாரும் பரிபூர்ணத்துவத்தை அடையலை பெண்களில். அதாவது அது வரைக்கும் வாழ்ந்த பெண்கள், இனிமேலும் வரக்கூடிய பெண்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய பெண்களில் நிச்சயமாக ஒட்டுமொத்த பெண்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. ஒட்டுமொத்த பெண்கள்லேயே, உலகத்தில் உள்ள அனைத்து பெண்கள்லேயே ரொம்ப பரிபூர்ணமான தன்மையுடைய பெண்கள் எத்தனை பேர்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அர்பவுன், உலகத்து பெண்கள்லேயே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து கடைசி பெண் வரைக்கும் தோன்றக்கூடிய அனைத்து பெண்களிலுமே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த பழத்தை சாப்பிடும்படி ஆசை ஊட்டினான் ஹவ்வா அம்மா. இப்படி ஒவ்வொரு பெண்ணிட்டையும் ஏதாவது சின்ன குறைகள் இருக்கும்.
ஆனால் பரிபூர்ணமான குறையில்லாத, எந்த குறையும் இல்லாத பரிபூர்ண தன்மையோடு இருக்கக்கூடிய பெண்கள்னு கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க 4 பெண்கள். 4 பெண்கள் என்பதாக சொல்லி காட்டினாங்க. ஒன்றாவது யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. ரெண்டாவது யார் தெரியுமா? ஆசியா, ஜௌஜத்து ஃபிரௌன். நிச்சயமாக ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ஃபிரௌன்ட்ட கொடுங்கோல் கணவன், துன்பப்படுத்தக்கூடிய கணவன், மிகப்பெரிய கொடூரமான கணவன். அந்த கணவனை பெற்ற ஆசியா ஒரு நாளும் அந்த கணவனை எதிர்த்து பேசியதில்லை. ஒரு நாளும் அந்த ஃபிரௌனை எதிர்த்து பேசியதில்லை. ஃபிரௌன்ட்ட சலிச்சு பேசியதில்லை. ஃபிரௌன்ட்ட கோபமாக பேசியதில்லை. கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு பேர் வாங்கினவன் ஃபிரௌன். ரொம்ப மோசமான மனிதன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் குர்ஆன் ஷரீஃபில். இப்படிப்பட்ட மனிதனை கணவனாக பெற்ற ஆசியா ஒருபோதும் அந்த கணவனை தப்பாக பேசியதில்லை. அந்த கணவனை பற்றி தவறாக பேசியதில்லை. ஆனாலும் கணவர், அதாவது அந்த கணவர்கிட்ட பேசுகிற பேச்சு, அவங்கள்ட்ட பார்த்த விதம், அவங்கள்ட்ட நடந்து கொண்ட நடத்தை, இதெல்லாம் ரொம்ப பிடித்தமானதாக நடந்துக்கிட்டாங்க ஆசியா அம்மா. ஆனாலும் ஈமான விடலை. கொடுங்கோல் மன்னன்கிட்ட வாழ்ந்தாலும் கூட, ரொம்ப கொடுமையான கணவன்கிட்ட வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஈமான விடலை ஆசியா அம்மா. அல்லாஹ் மேல நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க. எனவே தான் நிச்சயமாக குர்ஆன்லேயே சொல்லுவோம் அல்லாஹ் 2 பெண்களை, ஒன்று மரியம் அம்மா, இரண்டாவது ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஆசியா அம்மா. இந்த ஆசியா அம்மா கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல குணத்துக்கு சொந்தக்காரவங்க. ரெண்டாவது பெண்ணாக, மூணாவது பெண்ணாக சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பெண்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். 2 பெண்களை பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட 2 பெண் நல்ல பெண், எல்லா விதத்திலும் பரிபூரணத்தன்மை பெற்ற பெண்கள் யார் யாருமா? ஒன்றாவது மரியம் அம்மா, ரெண்டாவது ஆசியா அம்மா. மூணாவது சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 பெண்கள். மூணாவதாக சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா, என் மனைவி ஹதீஜா. எல்லா நல்ல தன்மைகளும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. என் மனைவி ஹதீஜாட்ட எல்லா நல்ல தன்மையும் இருந்துச்சு. அனைத்து நல்ல தன்மைகளுக்கும் சொந்தக்காரவங்க தான் ஹதீஜா. நிச்சயமாக அவங்க மூணாவது நல்ல பெண், எல்லா சிறப்பம்சங்களையும் பெற்ற பெண். 4வது பெண்ணாக சொல்லுவாங்க ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா அம்மாட்ட என்ன தன்மையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தன்மையோ, அத்தா அம்மா 2 பேருடைய தன்மையும் நிறைந்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நிச்சயமாக அழகுல அத்தா மாதிரி, உருவத்தில் அத்தா மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பேச்சில், குணத்தில், நடத்தையில், வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் முன்மாதிரியாக இருந்தவங்க ஹதீஜா அம்மாவுடைய ரோல் மாடல். ஹதீஜா அம்மாவுடைய அதாவது தன்மை என்னவோ அது அப்படியே பெற்றிருந்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பெண்கள் சிறந்தவங்க. ஒன்று மரியம் அம்மா, ரெண்டாவது ஆசியா அம்மா, மூணாவது ஹதீஜா, 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பு தாய்மார்களே, அப்போ மரியம் அம்மாவுங்க எப்படியோ அதே மாதிரி ஆசியா அம்மாவுங்க எப்படியோ அதே மாதிரி தான் ஹதீஜா அம்மாவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும். நிச்சயமா அவங்கள்ட்ட உள்ள குணங்கள், எந்த குணத்தை வைத்து அல்லாஹ் நல்ல பெண் என்பதற்கு உதாரணமாக சொல்லி காட்டுறானோ அந்த அனைத்து நல்ல குணங்களும் இந்த 2 பேர்கிட்ட இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, நம்ம வீட்டு பெண்களாகிய நீங்கள், நம்ம வீட்டு பெண்கள் நிச்சயமாக இவங்க 4 பேருடைய தன்மையின்படி நாம வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்க பார்வை அழகான பார்வை, உங்களுடைய குணம் அழகான குணம், உங்களுடைய வாழ்க்கை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி சிறப்பான வாழ்க்கை. எல்லா விதத்திலும் கணவரோடு ஒன்றித்த ஒரு குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய, பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய, நிச்சயமாக பொருளாதார பெருமைகளை வெளிக்காட்டாம எல்லா விதத்திலும் அல்லாஹுக்கு பிடித்தமா இன்ஷா அல்லாஹ் நாமளும் வாழ்ந்துட்டால், நம்ம வீட்டு பெண்களும் வாழ்ந்துட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த 4 பேரோட நம்ம பெண்களும் சேர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த 4 பெண்களோட, இந்த 4 பெண்கள் தான் அடிப்படையானவங்க. நிச்சயமாக இவங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் 4 பேரை போன்று வரலாம். கண்டிப்பாக இந்த 4 பேரை போன்று வரலாம். எல்லா விதத்திலும் செயலாலும் சொல்லாலும் நடத்தையாலும் அனைத்து வகையிலும் இந்த 4 பேரை போன்று நம்ம வாழ்ந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பெரிய ஒரு பாக்கியத்தை அடையலாம். இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்படி 4 பெண்களை சிறப்பாக சொல்லிட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கோபப்பட்டுறக்கூடாதுல்ல, அவங்களுக்கு மனசில் வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லுவாங்க, ஆயிஷா நீ எப்படி
தெரியுமா? 4 பெண்களை பற்றி சொல்லிட்டேன். ஆயிஷா நீ எப்படி தெரியுமா? ஆயிஷா கசரீரி ஃபித்தாம், உணவுல எனக்கு எப்படி பிரியாணி பிடிக்குமோ, கறி கலந்த உணவு பிடிக்குமோ, திக்கிடி எப்படி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, ஆயிஷா நீ அந்த திக்கிடி மாதிரி, பிரியாணி மாதிரி, உணவுல நீ பிரியாணி மாதிரி. இந்த 4 பெண்களுடைய தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்களும் கணவராக என்னை நேசிப்பதினால, எல்லா வகையிலும் சிறந்த பெண்மணி என்பதினால, குர்ஆன் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஹதீஸ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கிறது. எனவே ஆயிஷா உன்னையும் நான் நேசிக்கிறேன், உங்களையும் நான் நேசிக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க, கஸரீரி ஃபித்தாம், உணவுல எப்படி பிரியாணிக்கு தனி மகத்துவம் இருக்கிறதோ, பிரியாணிக்கு தனி ஒரு பிரியம் இருக்கிறதோ, தனி ஒரு வரவேற்பு இருக்கிறதோ, இதே மாதிரி தான் ஆயிஷா உன்னையும் நான் வரவேற்கிறேன், உன்கிட்டையும் அந்த குணங்கள் இருப்பதாக உணர்கிறேன், உன்கிட்டையும் சிறப்பான தன்மைகள் இருப்பதாக நான் அறிகிறேன். கண்டிப்பாக நீனும் சிறந்த பெண்மணிதான் என்று சொல்லி உம்மத்துக்கு சொல்லுவாங்க. உம்மத்தினரே, தாய்மார்களே, இந்த 4 பெண்களை நீங்கள் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால் நீங்களும் சிறந்த பெண்மணியாக வளரலாம், ஆகலாம் என்பதை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக சொல்லி காட்டுவார். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த நல்ல தருணத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி நாம் நினைக்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நினைவு கண்டிப்பாக நமக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதை நான் நினைக்கிறேன். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை போன்று கண்டிப்பாக நமது வீட்டு பெண்களாகிய உங்களையும் நம்ம வீட்டு பெண்களையும் எல்லோரையும் எல்லா பெண்களையுமே அல்லாஹ் உருவாக்குவானாக. ஆண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று கணவராக, நல்ல கணவராக, வீட்டில் நல்ல ஒரு தகப்பனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு நல்ல கணவனாக, எல்லா விதத்திலும் ஊரில் சிறந்த ஒரு ஆணாக நமது கணவன்மார்களை, ஆண்களாகிய எங்களை, நிச்சயமாக கணவன்மார்களை, ஆண்களை அல்லாஹ் உருவாக்க செய்வானாக. கண்டிப்பாக பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் நல்ல பெண்கள்கிட்ட உள்ள தன்மை கண்டிப்பாக பெண்களிடத்திலும், நல்ல ஆண்களுடைய நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய தன்மை நமது வீட்டு ஆண்களிடத்திலையும் நிச்சயமாக உருவாகி ஆண்களும் பெண்களும் நல்ல குடும்பத்தினராக வாழ்வதற்கும், எல்லா விதமான சிறப்பு தன்மைகளையும் பெற்று அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கும், எந்த பெண்ணுக்கு உலகத்திலேயே சொர்க்கம் அது இப்படி இருக்கும் என்பதாக வர்ணிக்கப்பட்டு சொல்லப்பட்டுச்சோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நன்மாராயமாக சொல்லி சொர்க்கவாதிகளாக, சொர்க்கத்துக்கு சொந்தக்கார பெண்களாக, சொர்க்கத்துக்கு சொந்தக்கார ஆண்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் அல்லாஹ் உருவாக்கி அருள் புரிவான் என துஆ செய்தவனாக என் சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.